இந்த வீடியோவில் மார்க் ஷீட் இஷ்யூ எப்போது அப்படின்னு பார்க்கலாம். உங்களுக்கு எந்த எக்ஸாமுக்குன்னு நான் ஹெட்டிங்கில் போடல. ஏன்னா இது பப்ளிக் எக்ஸாமுக்கா இல்லை சப்ளிமெண்ட்ரி எக்ஸாமுக்கா அப்படின்னு உங்களுக்கே சில பேருக்கு இன்னும் தெரியல. ஏன்னா பப்ளிக் எக்ஸாமுக்கு எல்லாருக்கும் மார்க் ஷீட் இஷ்யூ பண்ணிட்டாங்க. அதாவது 12th 11th எல்லாருக்குமே இஷ்யூ பண்ணிட்டாங்க. 10th மட்டும் இன்னும் இஷ்யூ பண்ணலை. ஏற்கனவே 12th 11th என்னைக்கு இஷ்யூ பண்ணான்னு சொல்லி வீடியோ போட்டிருக்கேன். யாராவது மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா லிங்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் 10th 11th 12th அக்டோபர் 2nd வீக் இஷ்யூ பண்ணாங்க. அதை பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். யாராவது மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா லிங்கில் போய் பாருங்கள். இன்னும் சில பேருக்கு டவுட் என்ன இருக்குது அப்படின்னா, சப்ளிமெண்ட்ரியோட எக்ஸாம் மார்க் ஷீட் வாங்கும்போது பப்ளிக் எக்ஸாமுடைய மார்க் ஷீட்டையும் வாங்கிக்கலாமா அப்படின்னு கேட்குறீங்க. பப்ளிக் எக்ஸாமுக்கு முன்னாடியே உங்களுக்கு 12th 11th இஷ்யூ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. முதல்ல போய் யாராவது வாங்கலைன்னா வாங்கிக்கிங்க. 10th பொறுத்த வரைக்கும் இன்னும் இஷ்யூ பண்ணலை. இஷ்யூ பண்ணுற டேட்டு நான் பின்னாடி அப்டேட் பண்ணுறேன். நீங்கள் கேட்குற கேள்வி எல்லாத்துக்குமே பதில் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன். யாராவது மிஸ் பண்ணியிருந்தீங்க, அதாவது சேனலுக்கு புதுசாக வந்திருக்கவங்களுக்கு தான் அந்த டவுட்ஸ் நிறையா வருது. என்ன பண்ணுங்க அப்படின்னா, சேனல் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. அந்த லிங்க்கில் எல்லா வீடியோவும் இருக்குது. உட்காந்து கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள். அதே மாதிரி சில பேர் எந்த மாதிரி மார்க் ஷீட் கொடுப்பாங்க அப்படிங்கிறதும் கேட்குறீங்க. அதை பற்றியும் வீடியோ போட்டிருக்கேன். நீங்கள் வீடியோவை ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். அதனால் மறுபடியும் அந்த வீடியோவை பாருங்கள். எல்லா டீட்டெயிலுமே இந்த வீடியோவில் இருக்குது. நீங்கள் கேட்குற கேள்வி எல்லாத்துக்குமே ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். யாரும் மார்க் ஷீட்டை மிஸ் பண்ணிடாதீங்க. அப்புறமேல வாங்குறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா டிஓ ஆஃபீஸ் போடும். அதனால் இப்போவே வாங்கிடுங்க. உங்களுக்கு எல்லா அப்டேட்டும் வேணும் அப்படின்னா எந்த வீடியோவும் மிஸ் பண்ணிடாதீங்க. அதே மாதிரி வீடியோவை ஃபுல்லாக பார்க்க ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா எல்லா இன்ஃபர்மேஷனும் கண்டிப்பாக அதில் இருக்கும். எல்லாம் பாதி பார்த்துட்டு அதே வீடியோவில் உள்ள கேள்வியை மறுபடியும் கேட்குறீங்க.